இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்களை பார்க்க புவனான்னு ஒருத்தன் வந்திருக்கான். மாப்பிள்ள போட்டோ எடுக்கிறாங்க பாருங்க. டென்ஷன் காட்டாதீங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. டேய், யாரா அந்த போனா? எனக்கு யாரையும் தெரியாது. ஆனா போனாவுக்கு மீனாட்சி நல்லா தெரியும். இங்க போனா வந்தா என்ன ஆகும்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஏன் மாப்பிள்ள ஓவர டென்ஷன் ஆகுறீங்க? நீங்க இப்ப வந்தா உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா அந்த பொண்ணு வந்து எல்லாரும் முன்னாடியும் பேச வேண்டியதை பேசும். மாப்பிள்ள எப்படி வசதி? சரி நீ போ, நான் பின்னாடி என்ன ஆதி வாங்க. அவன் என்ன சொல்றான்? ஒன்றும் இல்லை மீனாட்சி, ஒரு 5 minutes நான் இதை வந்துடுறேன். எங்க போறீங்க? என்னாச்சு? நோ நத்திங், ஜஸ்ட் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன். ஓகே. டேய், எங்கடா அவ? யாரு? போனான்னு ஒரு பொண்ணு வந்திருக்கான்னு சொன்ன. வந்திருக்கா? அதான், எங்க அவ? வருவா. என்னது வருவாளா? சரியான நேரத்துல வருவா மாப்ள. என்ன அவசரம்? ஜீவா, விளையாடாத. சரி, புவனா யாரு? இல்ல என்ன பேரை கேட்டதும் தலை தெரிச்சு ஓடி வந்தியே. புவனா யாரு? இப்ப எதுக்கு அவ பேரை கேட்டு பயப்படுற? எதுக்கு இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட அவ துடிக்கிறா? அவ மீனாட்சியை காப்பாத்தணும்னு ஓடிக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் எனக்கு தெரியல. தெரியாம தான் இப்படி நடுங்கிட்டு வந்து நின்னுட்டு இருக்கியா? டேய், யாரா அந்த போனா? டேய், இத பாரு, அது என் பர்சனல் மேட்டர். பர்சனலா? ஒரு பொண்ணு உன் கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு சொல்றா, மீனாட்சியை காப்பாத்தணும்னு சொல்றா. அப்போ அந்த பொண்ணை உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. இல்ல நீ அவளை ஏதோ பண்ணிருக்க. இத பாரு ஜீவா, வேணாம். உன்னால அந்த பொண்ணு நிறைய பாதிக்கப்பட்டிருக்கா. இல்லனா சம்பந்தமே இல்லாம எதுக்காக இந்த கல்யாணத்தை அவன் நிப்பாட்ட பாக்குறா? டேய், நீ என்னடா போலீஸ் மாதிரி என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? அப்பனா இங்க போனான்னு யாரும் வரல. நீ சும்மா என்ன பொய் சொல்லி இங்க கூட்டு வந்திருக்க. போடா. டேய், அந்த பொண்ணு யாரு? அவளை என்ன பண்ண? மரியாதையா சொல்லிட்டு. டேய், நீ யாரா என்ன கேள்வி கேட்க? ஒழுங்கா இங்க இருந்து போயிடு, அதான் உனக்கு நல்லது. டேய் போடா. ஏய், சொல்லிட்டு போடா. கேக்குறல, சொல்லிட்டு போ.